சாத்தானுக்கு எதிர்பட்டு நிற்பார். என்னுடைய மகள், என்னுடைய மகன் தொடாத, நெருங்காத, விலகி போன்னு கட்டளையிடுவார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? உங்களுக்கு பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். சாத்தானை ஜெயித்தவர், பிசாசின் தலையை மிதித்தவர். அவரு கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? அவரே வாக்கு கொடுக்கிறார்ல, நீ பயப்படாத மகளே, மகனே, உன்னுடைய சத்துருவுக்கு கண்டு நீ பயப்படனா உனக்கு பதிலா அவனுக்கிட்ட பேசுறேன்னு சொல்றாருல. பிறகு எதுக்கு பயப்படணும்? இப்ப சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு விரோதமா இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சொல்லி பாருங்க. இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் மாறிடும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக காரியங்களை செய்வார். உங்களுடைய எதிராளியாகிய சாத்தானோடு கூட அவர் பேசுவார், ஓடியே போயிடுவார். பயப்படாதுங்க, இன்றைக்கே சூழ்நிலை மாறிவிடும். இன்னைக்கு பயப்படுகிற சூழ்நிலை இன்றைக்குள்ள நல்ல ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான சூழ்நிலையாய் மாறிவிடும். சாத்தானுக்கு எதிர்பட்டு நிற்பார். என்னுடைய மகள், என்னுடைய மகன் தொடாத, நெருங்காத, விலகி போன்னு கட்டளையிடுவார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? உங்களுக்கு பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். சாத்தானை ஜெயித்தவர், பிசாசின் தலையை மிதித்தவர். அவரு கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? அவரே வாக்கு கொடுக்கிறார்ல, நீ பயப்படாத மகளே, மகனே, உன்னுடைய சத்துருவுக்கு கண்டு நீ பயப்படனா உனக்கு பதிலா அவனுக்கிட்ட பேசுறேன்னு சொல்றாருல. பிறகு எதுக்கு பயப்படணும்? இப்ப சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு விரோதமா இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சொல்லி பாருங்க. இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் மாறிடும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக காரியங்களை செய்வார். உங்களுடைய எதிராளியாகிய சாத்தானோடு கூட அவர் பேசுவார், ஓடியே போயிடுவார். பயப்படாதுங்க, இன்றைக்கே சூழ்நிலை மாறிவிடும். இன்னைக்கு பயப்படுகிற சூழ்நிலை இன்றைக்குள்ள நல்ல ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான சூழ்நிலையாய் மாறிவிடும்.